ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு videoவ. இன்றைக்கான வீடியோ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, எங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து எப்படி எங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு நான் கொண்டு வரேன்னு சொல்லி இந்த வீடியோ பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மொபைல் ஸ்க்ரீனை எங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் கொண்டு போகணுன்னா நாங்கள் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எடுத்துக்க முடியும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் மொபிசன் மிரரிங் ஃபார் சாம்சங் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க. இந்த இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். என்னோடய மொபைல் ஸ்க்ரீனில் கம்ப்யூட்டரை கொண்டு போகக்கூடிய நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் இது. எங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை எங்களுடைய பிசி கொண்டு போகணுன்னா எங்களோட மொபைலில் வந்து யூஎஸ்பி டீபக்கிங்னு எனேபிள் பண்ணணும். அது எப்படி எனேபிள் பண்ணுறேன்னு இப்போ பார்ப்போம். நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க. இப்போ செட்டிங்ஸில் கீழே வாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து யூஎஸ்பி டீபக்கிங் இருக்குது, அது ஒன்லே இருக்குது. இந்த டெவலப்பர் ஆப்ஷனை நாங்கள் எப்படி எனேபிள் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, எங்களோட மொபைலில் வந்து எபோட் டிவைஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஃபோன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில் நம்பர்ன்ட்டு இருக்குது, இதை நீங்கள் 7 தடவை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்து நாங்கள் எங்களுடைய பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டை பார்க்க முடியும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மெனுவில் இமெயில் ஒன்றே என்டர் பண்ணிக்க முடியும். அப்போ என்னுடைய ஒரு இமெயிலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் ஓன்லாக ஸ்கிப் பண்ணி பார்த்துங்க. இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கு யூஎஸ்பி டீபக்கிங் நாங்கள் எனேபிள் பண்ணணுன்ட்டு. இப்போ நீங்கள் இந்த ஸ்டார் மொபைல்ஸ் இதை மாதிரி கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை நாங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் நான் பார்ப்போம். இப்போ என்னோடய ப்ரௌசர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் மொபைல்ஸ் சர்ச் பண்ணிங்க. சர்ச் பண்ணிங்க. முதல்ல வரக்கூடிய இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி உங்களை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொபிசன் மிரரிங் பிசி வெர்ஷன் இந்த மாதிரி இருக்குது, இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக் ஹேர் டு டவுன்லோட் மேனுவலி இந்த மாதிரி இருக்குது, இதில் வந்து இதை கிளிக் பண்ணிங்க. இப்போ எங்களுக்கு இன்னும் கொஞ்சத்தில் டவுன்லோட் ஆக தொடங்கிடும். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கும். நான் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூட முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னென்னா, எங்கள் மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லையும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இப்போ இது டவுன்லோட் ஆகி முடிச்சு நாங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ரன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல நான் அக்செப்ட் இதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இன்ஸ்டால் இதை கொடுத்துருங்க. ஓகே, இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிட்டு ஃபினிஷ் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மொபைல் சென்ட் இருக்குது, இதை நாங்கள் கிளிக் பண்ணிக்குவோம். உங்களுக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் யூஎஸ்பி மூலம் கனெக்ட் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூஎஸ்பின்னு இருக்குது, வயர்லெஸ்ன்னு இருக்குது. நாங்கள் யூஎஸ்பியாக செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ உங்களோட யூஎஸ்பி கேபிளை உங்களோட மொபைலில் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் ஒன்று என்டர் பண்ணணும். அது கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஒன்று என்டர் பண்ணணும். அதான் பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைலுக்கு வந்து எந்த இமெயிலை நாங்கள் என்டர் பண்ணோமோ அதே இமெயிலை வந்து இந்த இடத்துல நாங்கள் என்டர் பண்ணிக்கணும். பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் அதே மாதிரி தான்.
எங்களோட மொபைலுக்கு நாங்கள் எந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிடணுமோ அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துல நாங்கள் என்டர் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் கனெக்ட் பண்ணிக்கோம். இப்போ என்னோடய மொபைலுக்கு என்டர் பண்ண இமெயிலை நான் என்டர் பண்ணிட்டேன். இந்த இடத்துல என்னோடய மொபைலுக்கு நான் என்டர் பண்ண பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கனெக்ட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு முந்தைய 2-3 டிவைஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தால் இந்த இடத்துல டிவைஸை செலக்ட் பண்ணிக்கணும். நான் டிவைஸை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். இது உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷனை பொறுத்து சில நேரம் லேட் ஆகும். நான் கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைலில் வந்து யூஎஸ்பி டீபக்கிங்கை எலோவ் பண்ணவான்னு கேட்டு வரும். நீங்கள் அதுக்கு எலோவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்டு வரும். அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் ஸ்க்ரீன் வந்து என்னுடைய பிசி கொண்டு வந்தாச்சு. இந்த ஃப்ரேம்ட சைஸை வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா டாப்பில் உள்ள இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கேப்சராக எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனுக்கு அவங்க தந்தில்லை. பை பண்ணாதே எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரா அந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா எனக்கு பை பண்ணால் தான் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைலில் ஃபைலெல்லாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். இப்போ எங்களுடைய பிசி உள்ள ஃபைல் அல்லது வீடியோ வந்து காப்பி பண்ணி எங்களுடைய மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எங்களுக்கு காப்பி பண்ணிக்க முடியும். எங்களோட மொபைல்லேருந்து ஒரு ஃபைல் அல்லது வீடியோ வந்து காப்பி பண்ணி எங்களுடைய பிசிக்கு எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி எங்களுக்கு காப்பி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் இருக்குது. ஜெனரலாக கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல செட்டிங்ஸ் லாக் இதை மாதிரி பார்த்துக்க முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா டாப் செட்டிங்ஸை எங்களுக்கு பார்த்துக்க முடியும். அதோட கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஃபாஸ்ட்னு இருக்குது. இந்த மாதிரி எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல்ஸு பார்த்தீங்கன்னா கேப்சர் மெத்தட் தந்திருக்காங்க. இதில் வந்து சிங்கிள் கேப்சர் தந்திருக்காங்க, மல்டி கேப்சர் தந்திருக்காங்க. எங்களுக்கு மல்டி கேப்சரையும் செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. இந்த 2ல் எது வேணுமோ அதை எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் டைப்பில் வந்து பிஎன்ஜி, ஜேபிஜி இந்த மாதிரி இருக்குது. இதில் எது வேணுமோ அதை எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்க முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்து வந்து ரெக்கார்டிங் செட்டிங்ஸில் வந்து லொக்கேஷன் எங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா மவுஸ் கேசர். இதில் வந்து எங்களுக்கு ஷோ டவுன் சவுண்ட் இருக்குது. அதில் எங்களுக்கு எது வேணுமோ அதை எங்களுக்கு செலக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கின் செட்டிங்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட்னு இருக்குது. அதில் எங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்க முடியும். அது கீழே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் பட்டன் செட்டிங்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 விதமான கீ தந்திருக்காங்க. அதில் எது வேணுமோ எங்களுக்கு அதை செலக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபிசன் பற்றி இருக்குது. இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பை பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எங்களோட மொபைல் ஸ்க்ரீனை எப்படி எங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை கொண்டு வரணும்னு சொல்லி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன்.